இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை காத்திரு. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதாவது சங்கீத புத்தகத்தை எழுதினதான தாவீது ராஜா தேவனிடத்துல பொறுமையாக காத்திருந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் நாங்கள் தேவனிடத்துல பொறுமையாக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது தேவன் எங்களிடமாய் சாய்ந்து எங்களுடைய கூப்பிடுதலை, எங்களுடைய வேண்டுதலை கேட்பார். உண்மையில் எங்களுக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விடயங்கள் உடனே நடந்து விட வேண்டும், உடனே கிடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். அதை பார்க்கிலும் பொறுமையோடு இருக்கிறது மேலானதாக இருக்கிறது. நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அதற்கான பலன் மிகுதியாய் இருக்கும். ஆகையால நாங்கள் ஜெபங்களிலே பொறுமையாக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் தேவனுக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் உண்மையில் எங்களை தள்ளி விடுகிறவர் அல்ல. ஆகையால நாங்கள் ஜெபங்களிலேயும் சரி, எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்த பிற்பாடு தேவனுக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவன் எங்களிடமாய் சாய்ந்து எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டு அதற்கான பதிலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால தேவனிடத்துல பொறுமையாக காத்திருக்கிறவர்களாக இருப்போம். Have a hopeful day.